வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இட்லி, தோசை, சோறுன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அப்புறம் காய்கறி முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட், பீன்ஸு சேர்த்துருக்கேங்க. எப்பயும் போல் தாளிப்பை கொடுத்துட்டு அதையெல்லாம் குக்கரில் போட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த காய்கறியே போதுமானதான். வேணும்னா முருங்கைக்காய் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாம்பார் பொடி அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. வீட்டில் இருக்க மசாலா, வீட்டு மசாலா தான் சேர்ப்பேன். அதுவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அதை சேர்த்து எப்பயுமே அதை நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம காய்கறி வெந்திருக்கும் அந்த இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. சூப்பரான சாம்பார் ரெடிங்க. சாப்பாடு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது லாஸ்ட்டு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.